ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம். 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துல ராசிநாதன் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 20ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார். 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தன் வீட்டில் தானே வந்து அமர்ந்து விடுவார் கேதுவோடு சேர்ந்து. 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். துளாராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அதி அற்புதமான பலனாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, 9ஆம் இடம் அளவுக்கு அதிகமாக வலுத்திருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. இயல்பாகவே பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். உங்களுடைய பெயர் புகழுக்கு உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பங்கமும் நேராது என்பதை உறுதி செய்கிறது குருவின் ராசியை குரு பார்க்கிற இந்த பார்வை. பைனான்சியலா, அதாவது பொருளாதார அடிப்படையில வருமானத்திற்கு எந்த தடை தாமதங்களும் இருக்காது. இது ஒரு முக்கியமான விடயம். துளாராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தோட நல்ல அரசு வேலை கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை, அதிகாரம், பட்டம், பதவி, உங்களுடைய அங்கீகாரம், உங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். தொழில் விடயத்துல, உத்தியோக விஷயத்துல நல்லபடியாக வேலை அடிப்படையில நல்லபடியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பட்டம் பதவி நல்லபடியாக வேலை செய்கிற இடங்களில, தொழில் செய்கிற இடங்களில, உத்தியோக இடங்களில உங்களுக்கான மரியாதை உறுதி செய்யப்படுகிறது. 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வேலையில, தொழில, உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நல்ல ஆக்கபூர்வமான நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். கை நிறைய சம்பளத்தோட உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இடத்துக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். வேலையை மாற்றிக்கொள்ளலாம், தொழிலை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது உத்தியோகத்திலிருந்து வேற உத்தியோகத்துக்கு மாறலாம் என்று சொல்பவர்கள் ஆகஸ்ட் மாதம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். பூர்வ புண்ணியத்திற்கு எந்த தடை தாமதங்களும் இல்லை. புத்தி கூர்மை சரியாக வெளிப்படும். புத்திர தோஷம் நீங்கும். உண்மையில சொல்றேன், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலம் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கான அற்புதமான காலம். 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். துளாராசிக்கு நல்ல ராஜ யோகாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்கிற போது 3, 6, 10, 11ஆம் இடங்களில இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், கேது இவர்களில் யாராவது ஒருவர் தனித்து அமரலாம். கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். நோய்களிலிருந்து விடுபட முடியும். கடன் தொல்லைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்பில்லை. சுப கடன்கள் தேவைப்பட்டால் வாங்கலாம், தொழில் அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தேவையில்லாத கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய சீர்கேடுகளிலிருந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியம் நோக்கி நகர்ந்து வருவீர்கள். உண்மையில துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாகவே இருக்கிறது. 9ஆம் இடத்துல, அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்று சொல்வார்கள். 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது. ராசிநாதன் 9ஆம் இடத்துல மாபெரும் 2 சுபர்கள் 9ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லை, 2 மாபெரும் சுபர்களுடைய பார்வை 180 டிகிரியில சமசப்தமமாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 3ஆம் இடம் 2 மாபெரும் சுபர்களின் பார்வைக்குள் வருகிற போது நிச்சயமாக நீங்கள் நிதானமாக, தெளிவாக, ஆக்கப்பூர்வமாக எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்கள் நீங்கள் நினைத்த நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் உங்களுடைய ராசிநாதனின் பார்வையிலும் குருநாதரின் பார்வையிலும் அதீதமாக சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லா நல்ல முயற்சிகளும் எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். ஒரே ஒரு விடயத்துல மட்டும் சற்று உஷாராக இருக்க வேண்டும்.
துளாராசிக்கார பெண்கள் செவ்வாய் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற போது குடும்ப தலைவரோடு, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. செவ்வாய் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற போது திருமண விடயமாக நீங்கள் முன்னெடுத்து செல்கிற போது இறுதியில ஏதாவது தடை தாமதங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்ன இருந்தாலும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை விழுகிறது. 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. நிச்சயமாக உங்களை சுற்றி எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. திருமண விடயத்துல பெண்கள் அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையோடு தேவையற்ற கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமில்லை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். உதாதித்ய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 10ஆம் இடத்துல அற்புதமாக புதன் அமர்ந்திருக்கிறார். கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலமாக அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை மாணவர்கள் சரியாக பயன்படுத்தி நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் புதனோடு அமர இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது நேரடியாக கடவுளின் பார்வையில் நீங்கள் இருப்பதாக அர்த்தம். பயப்பட தேவையில்லை. அதாவது செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது சற்று தைரிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் குருவின் பார்வை ராசிக்கு விழுகிறது. என்ன இருந்தாலும் எந்த தீங்கும் இல்லை. கடவுளே உங்களுக்கு துணையாக நிற்கிறார். 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது. எல்லா நல்ல முயற்சிகளும் எடுத்து நீங்கள் அதில் வெற்றி வாகை சூட முடியும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கான இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.